ஏய் ரோசி, ரோசி எங்கே இருக்க? மம்மி நான் இங்கே தான் மம்மி இருக்கேன். சொல்லுங்கள் மம்மி, நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரோசி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மம்மி நீங்களே வாங்கினீங்க? டேடி வாங்கிட்டு வந்தாருல்ல, நான் நினச்சேன் டேடி தான் இந்த பேக்கில் பெருசாக எடுத்துகிட்டு போனாரு. ஆமாம்மா, நான் வாங்கினா என்ன, டேடி வாங்கினா என்ன, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் உனக்கு. ஆமாம் ரோசி, நான் உனக்காக ஒரு கிஃப்ட்டு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன கிஃப்ட்டுன்னு கெஸ் பண்ண முடியுமா உன்னால்? டேடி அது காராக இருக்குமோ? இல்லை ரோசி, கரெக்டாக சொல்லு பார்ப்போம். மம்மி அப்புறமா நான் எனக்கு பிடிச்ச டாய் தான் உனக்கு வாங்கிட்டு வரும். உனக்கு தெரியும் அது என்ன டாய், கரெக்டாக சொல்லு. மம்மி அப்போது நான் என்ன நடக்க நினைக்கிறேன்னா, போன வாட்டி கபோர்டு வாங்கிட்டு வந்தீங்க, இந்த வாட்டி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. கரெக்டாக சொல்கிறேன், ஆனால் தப்பாக சொல்கிறேன். சரிவா, அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வா அன்பாக்ஸ் பண்ணலாம். டேடி நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டேடி. அதே மாதிரி நான் ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல மார்க் உங்களுக்காக வாங்கி தரேன் டேடி. சரிம்மா, வெரி குட் கேர்ள். இதுக்காக தான் நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வாங்கி தந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் கூட நீ 80% மேலே வாங்கினதுனால நாங்கள் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி 90% ஆக்கிடுவோம். ஆமாம் டேடி, நான் ஆக்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்ருக்கேன் டேடி. ஆமாங்க, இவ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னுமே நல்லா படித்து அவள் இன்னும் நிறைய மார்க்ஸ் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. சரிம்மா, அப்போ அவளுக்கு அந்த கிஃப்ட்டு கொடு நீயே. மம்மி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மம்மி, ட்ரெஸ்ஸெலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இல்லைம்மா, ட்ரெஸ் இல்லை, இது ஃப்ரோசன் டால் கிட்டு. ஃப்ரோசனோட பேபி இருக்கா, அப்புறம் ஃப்ரோசன் இருக்கா, அப்புறமா ஃப்ரோசனுக்கு ஹேர் ட்ரையர் இருக்குது, ஃப்ரோசனோட மிரர் இருக்குது, ஃப்ரோசன் பேபிக்கோட ட்ரெஸ்ஸஸ் 2 செட் இருக்குது, அப்புறமா ஃப்ரோசனோட அல்டர்னேட் ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ரோசன் ஷூ போட்டிருக்கா பார்த்தியா. இது எல்லாமே உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரோசி. அப்படியா டேடி, ரொம்ப தேங்க்யூ டேடி. இப்போது ஃப்ரோசன் அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஆமாம்மா, பண்ணிடலாம். சரிங்க டேடி. டேடி இது எவ்வளோ ஆச்சு டேடி? அதெல்லாம் கேட்காதம்மா, உனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கோம்ல, அதனால வச்சு என்ஜாய் பண்ணு. சரி டேடி, இப்போது அன்பாக்ஸ் பண்ணித்தாங்க டேடி. ஆனால் முடிச்சதுக்கப்புறமா இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்லம்மா, நீ நல்லா படி, நான் காசு பணம் பார்க்காம உனக்கு நிறைய வாங்கித்தரேன். சரி டேடி. டேடி ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எனக்கு காட்டுங்க டேடி, ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரிம்மா, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்காக தான் நான் ஒன்றும் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இப்போ தான் பஜாரில் லேட்டஸ்ட்டாக வந்துச்சா, அதனால் நான் உனக்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம் டேடி, என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே இது இல்லை. முக்கியமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்க அந்த நான்சி பொண்ணுக்கிட்ட கூட இது இல்லை டேடி. ஆனால் என்னை பார்த்துட்டு இதே மாதிரி அவ்வளோ வாங்கிடுவா டேடி. சரிம்மா, நல்லது தானே, உனக்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வருது, அது வரைக்கும் சூப்பர். அம்மா நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா, நான்சிக்கிட்ட நிறையா கலெக்ஷன் இருக்குல்ல மம்மி? ஆமாம்மா, நீ நான்சியோட ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா வச்சுருக்கிறதுனால உங்கள்கிட்ட எல்லாமே காட்டுறாங்க, இல்லைனா அவள் யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையும் காட்ட மாட்டான். ஆமாம் மம்மி, ஆமாம். சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். சரிம்மா, நான் இப்போது ஒன்றுன்னா எடுத்து காட்டுறேன், நீ பாரு. சரி டேடி, நான் பார்க்குறேன் டேடி. இதுதாம்மா ஹேர் ட்ரையர். மம்மி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாரு. ஆமாம்ப்பா, இது ஹேர் ட்ரையரா? நம்ம
குளித்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரோசன் பார்பிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை தலையில் காட்டி முடியை காய வச்சுப்பாங்க. ஸோ இது ஹேர் ட்ரையர். இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால இது எல்லா பொம்மைங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஐட்டம் ஃப்ரோசனோட மிரர். இந்த மிரர் வந்து பார்த்தோன்னா அழகாக அவங்கள காட்டும். ஸோ இந்த காட்டு இது உங்களை இன்னும் பியூட்டிஃபுல்லாக காட்டுமோ அதனால இது அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் அவங்க மேக்கப் பண்ணுற இடத்துக்கு. ஸோ இது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமானது வந்து இவங்களோட மிரர் மேக்கப் பண்ணும்போது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மூவியில் வந்து எல்லாருமே லைட் ப்ளூ கலர் தான் போட்டிருப்பாங்க. இதில் 2 கேரக்டர் வராங்களா. ஃபஸ்ட்டு அம்மா கேரக்டர். ஸோ அவங்களோட ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேபி வருவாங்க. ஸோ அவங்க பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் 2 பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸு இருக்குது. அது பார்த்தோன்னா அதுவும் அதே ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பேபிக்கும் 2 செட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ இதுதான் இந்த கிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீயும் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணலாம் தெரியுமா. ஸோ இந்த கிட்டில் மொத்தம் ஒரு ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பேபிக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு, செகண்ட் செட்டு, இது எல்லாமே ட்ரெஸ்ஸஸில் வருது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு பேபி கேரக்டர், அப்புறமா ஒரு மதர் கேரக்டர். இது இல்லாமல் 2 அக்சசரிஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிரர். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வச்சு தான் பார்பி ரெடி ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃப்ரோசன் ரெடி ஆகிறாங்க. ஃப்ரோசனுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து திரும்பி இன்னொரு ஒரு ஃப்ரோசன் ஆகிடுவான். அண்ட் இவளுக்கும் அதே மாதிரி பவர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸை நீ நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டு காட்டு. அண்ட் இது உனக்கு செட் ஆகாதானோ பார்த்து சொல்லு. ஏன்னா இந்த கடைக்காரங்க வாங்கும் போதே சொல்லியிருந்தாங்க இது உங்களோட கிட்டுமே போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நீயும் போட்டு காட்டு. அப்போனா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க முடியும். மம்மி நான் இப்போவே போய் போட்டு பார்க்கட்டுமா மம்மி? மம்மி நான் நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வருதுல்ல அதுக்கு போட்டுட்டா மம்மி? இல்லை மம்மி இது நான் ஃபேன்சி போடுறேன் மம்மி. சரிடா நீ போட்டு காட்டு, ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணு, அப்புறமா இதை எப்போ போடலான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். மம்மி நான் இப்போவே போட்டுட்டு வரேன் மம்மி. சரிடா போய் போட்டுட்டு வா. இல்லைம்மா, இப்போது நீ டயர்டாக இருப்ப, அதனால நெக்ஸ்ட்டு லீவ் வருதுல்ல அன்னைக்கு நீ போட்டு காட்டு, நாங்கள் பார்த்து சொல்கிறோம். டாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, நான் இன்றைக்கே போட்டு காட்டுறேன். இல்லைம்மா, நான் சொன்னால் கேளு. இன்றைக்கி உனக்கு ஹோம்ஒர்க் வேறு நிறையா இருக்குல்ல, போய் செய். டேடி இன்னொரு நாள் உனக்கு நானே ரிமைண்ட் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு நீ போட்டு பாரு, டேடி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாம்மா, டேடி சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். அதே மாதிரி நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு. மம்மி போட்டு பார்க்குறேனே மம்மி. இல்லைம்மா, சொன்னால் கேளுமா. நீ ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், இப்போ எங்களோட ஒர்க்கையும் பார்க்கணும்ல. நீ சொன்னால் கேளு. சரி டாடி, எனக்கு பிடிக்கல தான், ஆனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டாடி. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். ஹோம்ஒர்க் நிறைய இருக்கா. அப்போ ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா அது ஹோம்ஒர்க் செய்யாமல் தூங்கிடுவேன். அப்புறமா நாளைக்கு மிஸ்ஸை திட்டுவாங்க. ஆமாம்மா, அதனால தான் நான் சொன்னேன். சரி நீ போய் நோட் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு தூங்கலாம். டாடி அப்புறமா மம்மி இன்னைக்கு ஃபுட்டு செஞ்சு தரேன்னாங்க. ஆமாம்மா, எனக்கும் பிடிச்ச ஃபுட்டு தான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் டாடி மம்மி சோளா பூரி செய்ய சொல்லுங்களா? சோளா பூரியாம்மா, சரி செய்ய சொல்லிடலாம். ஆனால் அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மம்மிக்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு சொல்லலாம். இல்லைனா அதே மாதிரி வேறு என்ன டிஷ் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஆமாங்க, இன்னைக்கு நான்
பெரிய பூரி போடுறது தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சுண்டல்லாம் ஊற வச்சுட்டேன். சரிம்மா, அப்போது நீ அவள் கேட்ட மாதிரி சோளா பூரியே செஞ்சிரு. சரிங்க, நீங்கள் போய் அவளுக்கு ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். ஆமாம்மா, எனக்கு வேறு நாளைக்கு மீட்டிங்க்கு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அது பண்ணிக்கிட்டே நான் அவள் ஹோம்ஒர்க்கும் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க சரிங்க. ஓகே டாடி, போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே டாடி. டாடி, அப்புறமா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். சொல்லுமா, என்னாச்சு? டாடி, நீங்கள் போன வாட்டி எனக்கு ஒரு உட்டன் கபோர்டும் ஒரு பீரோ வாங்கி கொடுத்தீங்களே. ஆமாம்மா, என்னாச்சு? அதில் ஏதாவது இஷ்யூவா? ஆமாம் டாடி, அதில் கரெக்டான இடத்துல வச்சுருக்கோமா, நீங்கள் போய் பாருங்கள். சரிம்மா, பார்க்குறேன். ஆமாம்மா, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இங்கேயே இருக்கட்டும். சரி டாடி. ஓகே டாடி.